இதை நாங்க செய்வோம் சொல்றோம். நிரந்தர தீர்வு, இது நாட்டு மக்களுக்கு நிரந்தர தீர்வு எங்க ஐயா சொல்றது. ஆனா அதை செய்றீங்களா? இதெல்லாம் பத்திரிகை எழுதுறீங்களா? இப்ப இவ்வளவு பெரிய ஒரு 25 லட்சம் பேர் கூடியிருக்கிறோம். இதை சொல்லுவீங்களா பத்திரிகையில? சொல்ல மாட்டீங்க. கேட்டா பத்திரிகை உரிமையாளர் என்ன சொல்லுவீங்க? உங்க சாதி சங்க கூட்டங்க, இதை எப்படி நாங்க போடுறதுன்னு நான் கேட்கிறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும் மேல போகுது, தினத்தந்தி பத்திரிகை. கேட்கிறேன், எழுதுறீங்களா? எங்க சின்னையா அமைச்சரா இருந்து அவர் செஞ்ச சாதனையை ஒண்ணு கூட எழுதுற. ஏதோ ஒரு பொய் வழக்கு போட்டான், பக்கம் பக்கமா எழுதுறான். தானே புயல் கடலூர் மாவட்டத்துக்கு போச்சா, இப்ப சிபிஐ விசாரணை தாயிலாபுரம் தோட்டத்துக்கு போகுது. வரட்டுமே, எந்த விசாரணை வந்து எங்க மயிரை புடுங்குமா? நாங்க அதை பத்தி கவலைப்பட போறோமா? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? அடங்கி எங்க ஐயாவால் அடங்கி இருக்கிறோம். இதெல்லாம் இந்த நாட்டையே கொளுத்துவோம். எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. என்ன பண்ண முடியும்? பக்கம் பக்கமா பத்திரிகை எழுதிய கொலை வழக்கில் சிக்கினார்கள். ஐயாவின் தம்பி கைது செய்யப்பட்டார். அடுத்தது ஐயாவாக இருக்கும், சின்னையாவாக இருக்கும் அப்படின்னு முதல் பக்கத்தில் எழுதிய அந்த பத்திரிகா தர்மன் ஒண்ணு சொல்றல, அந்த வழக்குல அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னானே, அதையும் முதல் பக்கத்திலே போடல. அதையும் முதல் பக்கத்துல போடல. அங்க எங்க நொட்டுது பத்திரிகா தர்மம்? அந்த பத்திரிகா தர்மம் எங்க போய் நொட்டுச்சு? கேட்கிறேன், என்ன நினைக்கிறீங்க? என்னமோ ஐயாவால போறோம் நீங்க எழுதுறதுக்கெல்லாம் நினைச்சனா நடக்கிறது என்னென்னமோ நடக்கும். இப்ப இன்னொரு பத்திரிகை, இன்னொரு வழக்கு, சிபிஐ சிக்கினார். மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா எழுதுறீங்க. அத 2 தொலைக்காட்சியில சொல்றான், சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி சொல்றான். இப்ப வழக்கு சிபிஐ வழக்கு, அந்த மருத்துவ கல்லூரி சம்பந்தமான வழக்குன்னு சொல்லிட்டு, இதற்கு முன்பு ஒரு கொலை வழக்கில் ஐயாவும் சின்னையாவும் இருந்தார்கள். அதில் கைது செய்யப்பட்டு அவர் தம்பி கைது செய்யப்பட்டு விடுதலையாகி வந்தார்கள். பிறந்த ஊர்ல சொத்து இருக்கணுமா? யாருக்கு? கருணாநிதியோட சின்ன பொண்டாட்டிக்கு, ராஜாத்திக்கு. அதுக்கு பிறந்த ஊர்ல சொத்து எம்மா 500 ஏக்கர் திருமண்டத்தில் வாங்கலாம். திருமண்டத்துல இருந்து ஆண்டிமடம் வரைக்கும். இப்படி பொழப்பு சிரிச்சு போயிருக்கும் பொழப்பு. அந்த கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சியிலையும் எங்களை திருப்பி திருப்பி அந்த வழக்கில் சிக்கினார்கள், இந்த வழக்கில் சிக்கினார்கள். நாங்க எங்க கை வெளிச்சமா எங்க மடியில கணையில எங்களுக்கு வழியில பயம் இல்ல. எந்த வழக்கில் சிக்கி என்ன பண்ண முடியும்? நாங்க பார்க்காத வழக்குன்னு ஒண்ணு இனிமே இருக்கா?